அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் கருப்பண்ணே. ஓகேண்ணா. எத்தனை வருஷமான இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 10 வருஷமாக இருக்கும். 10 வருஷமாக நீங்கள் மாடு வளர்த்து மாடு. ஓகே. இந்த மாடு என்ன வயசுண்ணே இதுக்கு? இது ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இருக்கும். வாங்கிட்டு வந்துருக்கீங்க இது குட்டியிலேருந்து நீங்கள் வளர்க்கலாம். எவ்வளோக்குண்ணா வாங்குனீங்க? இது எங்கே இருந்தோம்? 1,30,000 வாங்கிடணும். மேலூருக்கு பக்கத்துல. அவங்க ஜல்லிக்கட்டு வளர்த்தவங்க உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க? கண்டா வளர்த்தாங்க. நாங்க இப்போ வாங்கி ஒரு 5 மாசம் இருக்குமாண்ணே இது? 5 மாசம். 5 மாசம் இருக்கு. இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்றதுக்கு என்ன வெள்ளாமே பண்ணுவீங்க? பருத்தி விதை, மாவு. என்ன மாவு என்ன கொடுப்பீங்க? எந்த மாவு? இந்த அரிசி மாவு, சோள மாவு, முத்துச்சோள மாவு, இதெல்லாம் சாப்பாடா கொடுக்குறீங்க? சாப்பாடா. அப்புறம் இந்த பேரிச்சம்பழம், அந்த காய், இதெல்லாம் பேரிச்சம்பழம், வாழைப்பழம், தேங்காய் ஒன்று டெய்லி உடச்சி ஒரு தேங்காய், இதெல்லாம் கொடுத்துருங்க. அது கொடுத்தாக்கே மாடு நம்மள நத்தம். அது நம்ம மேல. இல்லைன்னா அதை நம்ம போய் பத்த முடியாது. அது வர அப்புறம் அது வராது இல்ல. ஆமா ஆமா ஆமா. எப்படி வீட்டுல நாக்குட்டிய பழக்கிறோமோ அது மாதிரிதான் பழக்கணும். பிள்ளைய வளர்க்கணும். எல்லாரும் போய் பிடிக்க முடியாது இல்லைன்னு? எல்லாரும் பிடிக்க முடியாது. ஒன் மேன் கமாண்டர் தான். அதுக்குள்ள ஆளுத்தே உரிமையாளர்தான் பிடிக்க முடியும். இது யாரு போங்க? பெரிய பையன் தான் வளர்க்கணும். அவர் வந்தாதான். இப்ப நம்ம நெருங்க முடியாது. நீங்க போனாலுமே அது போக முடியாது. அப்படியா? அது நம்மளோட நம்பிக்கையை அது பெறணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணும்? நம்ம கூடவே இருந்ததுக்கு எல்லாம் பருத்தி கொட்டை வச்சு எல்லாம் மாட்டை பிடிச்சி ட்ரெயினிங் பழச்சி அது வரணும்னா அப்புறம்தான் நம்ம பின்னாடியே வரும். அதுக்கு நடிக்க கொஞ்சம் இதாத்தே இருக்கும். ஊர்ல நிறைய ஆண்களோட பெண்கள் நிறைய இந்த மாதிரி காலம் வளர்க்குறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப சார்பா இருக்கும். பொம்பளை பிள்ளைன்னா அது ஒண்ணும் செய்யாது. மருமகள் வந்து தண்ணி வச்சுட்டு கேட்டா முன்னாடியே போயிடும். அம்மா உடம்புண்டா விரட்டிடும். ஆம்பளை மாதிரிதான் இருக்கும் போல மாடும். இப்ப என்ன மேட்ச்ல கட்டிருக்கீங்களாண்ணே? ஆமா. இப்ப இதுக்கு பேரெல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல வைக்கல, நீங்க வாங்கிட்டு வந்தா வைக்கல. இதுக்கு முன்னாடி வளர்த்த மாட்டுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சு வளர்த்துறீங்க? அதெல்லாம் அப்படி ஒண்ணு நாங்க பேர் வச்சு கூப்பிட்டுக்கிற மாட்டோம். அது அப்படியே இயல்பா வளர்க்குறது. இப்ப இது இந்த வருஷம் நீங்க எந்தெந்த ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போலான்றீங்க? பாலமேட்டுக்கு போவோம். அப்புறம் அவனியாபுரம். ஆவணியாபுரத்துக்கு சரியா போக மாட்டான். இதுதான் பாலமேடு. இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் சார்மாரவட்டி, இந்த கோயிலப்பட்டி, இந்த ஏரியாவெல்லாம் போவோம். இங்கிட்ட கலப்பையும் போவோம். இப்ப 1,30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க. இதனால உங்களுக்கு என்ன வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிள்ளைய பார்க்குறோம், அதனால என்ன இது வருது. அது மாதிரி வளர்த்துக்கிட்டு பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். பிள்ளை மாதிரி அது கிடையாது. ஆமா, அப்படிதான் வளர்க்குறீங்க. சம்பாத்தியம் அதுல உங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். இப்ப இது இந்த மாதிரி விளையாட்டுக்கு போகுது இல்ல, ஜெயிச்சிருச்சுன்னா என்னென்ன பிரைஸ் அடிக்கும்? ஜெயிச்சிருச்சுன்னா நல்ல பரிசு கொடுப்பாங்க. என்னென்ன மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க? இதெல்லாம் பரிசா வரும். பணம், நகை, அதெல்லாம் ஏதோ ஒரு மாட்டு. அது வந்து ஆனா அந்த நம்ம 1,30,000 மிஞ்சி எடுக்கிறதுக்குலாம் இதுல ஒண்ணும் அதுல நம்ம சாப்பாடு ஒரு மாசத்துக்கு நீங்க சொல்றத வந்து பயங்கரமா சாப்பிட முடியும். 15,000 அதுக்கு எடுத்து வச்சிடணும். அதனால அதை நம்ம வந்து
இது வந்தப்ப ரொம்ப வத்தலும் தொத்தலுமா இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இறங்கி போயிருக்கு. மாடு மஞ்சத்துக்கு போகணும்ட்டு பண்ணி வளர்த்துட்டு இருக்கான். இதுக்கு என்னென்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போறதுக்கு எந்த மாதிரி எல்லாம் பயிற்சி கொடுக்கணும்? தண்ணிக்கு இது குளத்து கலச்சு உடனே ரோட்டுல நடக்க விட்டு பழக்கணும். கூட்டம் கும்பிட்டு அந்த கூச்சம் போகணும். கூச்சம் போனேன். மண்ணு மேல இருந்து மண்ணை கிளறணும். இந்த பிராக்டிஸ்ல தொடர்ந்து பண்ணும்போதுதான் அந்த கிரௌட் அங்க போயிட்டு அது ஒரு 40 50 இருக்கும் போது அதை பழக்கிடுவாங்க. இப்ப இத கொண்டு போய் வாடி வாசல்ல விட்டு யாரும் அணைய முடியாதபடிக்கு இது நீங்க வந்து அது சொல்ல முடியாது. அது சில பேர் மாடு பிடிக்கிறாங்க. அது வந்து மாட்டை பொறுத்து தெளிவை பொறுத்து இதுகளை பொறுத்து விளையாடுறது. சில மாடுங்கள்லாம் கிட்ட அண்ட விடாதுல்ல யாரு. அதான் ஒரு 2 வட்டம் 3 வட்டம் போயிடுச்சுன்னா கூச்சம் தெளிஞ்சிடும். அப்புறம் அது சரி இப்படி போனா அப்படி இது அது நிக்கலாம். அதுவே அதுக்கு ஒரு பழக்கம் தான். அது போயில கொஞ்சம் கூச்சமா இருக்கும். முதல்ல அதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அடுத்தடுத்து 2வது 3வதுலாம் போகும்போது இப்ப பாலமேடு ஃபர்ஸ்ட் போயிட்டு அடுத்த அலங்காநல்லூர் வரும்போது ஒரு மாடு 2 வட்டம் சல்லியாட்டுக்கு போகுது. 2 வட்டம் புடிச்சிருந்தேன். 3வது வட்டம் கார் வாங்கிக்கிட்டு வந்துருது. என் மருமைய மாடு மோட்டர் பைக் வாங்கியாந்துச்சு. ஆமா இப்படி எல்லாம் அதான் டெவலப் ஆகிக்கிறது. நம்ம அதான் தெளிவு. அதான் நம்ம மனிதர்கள் எப்படி இது பண்ற மாதிரி தான் அதுவும். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இது இப்ப காலையில மேட்ச்ல கொண்டாந்து கட்டிட்டு அப்புறம் வெயில் வந்தோடனே அழைச்சிட்டு போயிடுங்களா? இல்ல இங்கே நான் கட்டுவான், அங்கிட்ட மாத்தி கட்டுவான். இது பண்ணுவோம். கொட்டை இருந்தா கொட்டத்துக்குள்ளேயே போட்டுடலாம். இப்ப அடப்பு துறப்பா இருந்துச்சுன்னா போட்டுடலாம். இது நம்ம காடு கரை நம்ம இதா இருக்கவும் இங்கனே நம்ம அது கட்டவும் அது வாடிச்சே அங்கனே நின்றுக்கிறோம். இது இப்ப மத்த மாடுங்களோட எல்லாம் அதை விட மாட்டீங்களா? நிறைய கறவை மாடு அதோட எல்லாம் விட மாட்டீங்க. தனியா தான் பையனை வச்சிருப்பீங்க. விட்டு இது தனியா இல்லாட்டி பால் மாட்டோட பசு மாட்டோட நின்றா நம்மள பிடிக்க விடாது. அப்படியா? அதனால பசு மாட்டை காட்டவே கூடாது. தனியாத்தான். ஒவ்வொரு சில மாடு நல்ல மாடா இருந்தா பசு மாட்டு கூட மேய்ஞ்சிட்டு அதான் வந்து நல்ல மாடா இருந்தா படுத்துக்கிறோம் வச்சுக்கிறேன். எல்லா மாடு அப்படியெல்லாம் வராது. கொஞ்சம் பிளே பாயாவும் ஒரு சில மாடு அவுத்து விட்டுறாங்க மத்தியத்துல அது வருது. வந்து பசு மாடு நின்று அங்கனே நின்றுக்கிறோம் படுத்துக்கிறோம் எந்திரிச்சுக்கிறோம். அப்படி மாடுகளும் இருக்கு. அதுக்கும் காதல்லாம் வரதானே செய்யும். ஓகே ஓகே. இப்ப இது எதுவும் இப்ப நீச்சல் பயிற்சிக்கெல்லாம் இப்ப எடுத்துட்டு போவீங்களானே? ஓகே போலாம். அதை எதையும் பாப்போனே. ஓகேண்ணே. அப்புறம் நீங்க இது இல்லாம வேற மாடு வளர்க்கறத தாண்டி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே? விவசாயம் மாமரம் ஊடு விவசாயம், பருத்தி தோரை அதெல்லாம் பப்பாளி பல விவசாயங்கள் போட்டு அதுல இருந்து இருக்கிறது இதுக்கும் கொடுப்பீங்களா? இப்ப பருத்தினா பருத்தி விதை எடுத்து அதை அரைச்சி மாட்டுக்கு பருத்தி விதை கொடுப்போம்ல, அதுக்கு அதை யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால திண்டுட்டா கதையா வச்சிடுறது. இல்லாட்டி இந்த சோளம் கம்பு பருத்தி விதை இது எல்லாம் போட்டு ஒன்னு அரைச்சு அப்படியே அள்ளி போட்டு. ஓகே ஓகே. இப்ப இந்த மாடு உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கானே இந்த வந்ததுல? வச்சிருக்கிற முடியுமா? 1,30,30,000 மாடு வாங்கி வச்சு மாடு தோத்துருச்சுன்னா சில பேருக்கு கொஞ்சம் வருத்தப்படுறது. அது வெறுப்பு வர அப்ப தோத்துட்டானே வெறுப்பு அப்புறம் மறுபடியும் என்னடா அப்படி வளர்த்துட்டு இப்படி போச்சு அப்படின்ற கொஞ்சம் வருத்தம் இருக்குங்களா? ஓகேண்ணே நன்றி. நான் பாக்குறேன், போயிட்டு மாட்டை பாக்குறேன். ஆமா நீங்க உங்க காட்டையும் கொஞ்சம் சுத்தி காட்டுங்க, என்னென்னலாம் வச்சிருக்கீங்க. மருமையான காலங்க அவருக்கு புல் டீட்டியில பூரா தெரியும். அவரை கையில வச்சுக்கோங்க. என்னன்னா சாவக்கட்டுக்கு ஆளு, சாவக்கட்டாளு, கடா சண்டை இதெல்லாம் அவருக்கு கரெக்டா தெரியும். எல்லாமே அவர் மாடு முடிப்பாரு, மாடு முடியும் பண்ணுவாரு, கிடா சண்டைக்கும் போவாரு, சாவ சண்டைக்கு எல்லாம் அனைத்தும் தெரியும். பெரிய பாட்டக்காரரா இருப்பாரு நினைக்கிறேன். ஆளு சுவாத்தியான நம்ம மாதிரி. ஓகேண்ணா பாக்கலாம், நம்ம காட்டு வந்து பாக்கலாண்ணே.